நமது பௌதிகத்தில் விஞ்ஞானத்தில் அட்டாமிக் எனர்ஜி என்று சொல்லுகிறோம். அதற்கும் உள்ளாக போய் நியூக்ளியஸ் என்று பார்த்தால் அணு கருவினில் அடைபட்டிருக்கிற அந்த காந்தத்தை நாம் நியூக்ளியர் எனர்ஜி என்று சொல்லுகிறோம். ஆக நியூக்ளியர் எனர்ஜி என்று சொல்லுவதும் அட்டாமிக் எனர்ஜி என்று சொல்லுவதும் அதற்கு மேலாக ஆட்டங்கள் ஒன்று கூடி பல வகையான கூடி மாலிக்குள் வருகிறது. அந்த மாலிக்குலில் ஆட்டங்களின் கூட்டு ஏற்கும் போது அங்கு ஒரு காந்தம் அடைபடுகிறது மாலிக்குள். அதை நாம் மாலிகுலர் எனர்ஜி என்று சொல்லுகிறோம். ஆக நாம் மாலிகுலர் எனர்ஜி என்று சொல்லுவதும் அட்டாமிக் எனர்ஜி என்று சொல்லுவதும் நியூக்ளியர் எனர்ஜி என்று சொல்லுவதும் அந்த காந்தத்தை தான் அந்தந்த அமைப்பை பொறுத்து அவைகளுக்கு பெயர் மாற்றங்கள் கொடுத்து கொண்டே வருகிறோம். ஆக இன்றைய அட்டாமிக் பிசிக்ஸ் என்பது என்ன? ஆட்டத்தில் அடைபட்டிருக்கிற காந்தம் எவ்வாறு தன்மாத்திரை அடைகிறது என்பதை படிப்பதுதான் அட்டாமிக் பிசிக்ஸ். நியூக்ளியஸ் என்ற பகுதியில் அடைபட்டிருக்கிற காந்தம் எவ்வாறு தன்மாத்திரை அடைகிறது என்பதை படிப்பதுதான் நியூக்ளியர் பிசிக்ஸ். மாலிகுல் என்ற அமைப்பில் அடைபட்டிருக்கிற காந்தம் எவ்வாறு தன்மாத்திரை அடைகிறது என்பதை படிப்பது மாலிகுலர் பிசிக்ஸ். ஆக இந்த காந்த தன்மாற்றத்தை இன்றைய பௌதீகத்தில் மாலிகுலர் பிசிக்ஸ் என்றும் அட்டாமிக் பிசிக்ஸ் என்றும் நியூக்ளியர் பிசிக்ஸ் என்றும் படித்து வருகிறோம். ஆக இன்றைய அட்டாமிக் பிசிக்ஸ் மாலிகுலர் பிசிக்ஸ் என்பதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த காந்த தத்துவத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பை நாம் படிக்கும்போது இந்த காந்த தத்துவத்தை நாம் முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இவைகள் தன்மாத்திரை அடைகின்றன? ஆக இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக நாம் பார்க்கும்போது பலவிதமான அமைப்புகள் இருக்கின்றன. இந்த அமைப்புகளாம் என்ன? விண்களின் வேதான்களின் கூட்டு, அவைகளுக்கிடையே ஏற்படுகிற காந்தம், அவைகளுக்கு இடையே ஏற்படுகிற அந்த யோகான்களின் கூட்டு. இந்த வேதான்களின் கூட்டை பொறுத்து அந்த அமைப்புக்கு ஒரு நிறை வருகிறது, ஒரு எடை வருகிறது. அந்த யோகான்களின் செருவிக்கு பொறுத்து அந்த அமைப்புக்கு ஒரு குவாலிட்டி வருகிறது. அந்த அமைப்பினுடைய குவாலிட்டி என்பது யோகான்களின் செறிவை, மேக்னட்டிசத்தின் செறிவை பொறுத்தது. அந்த அமைப்பின் நிறை என்பது அங்கே இருக்கிற வேதான்களின் எண்ணிக்கையை பொறுத்தது. ஆக ஒவ்வொரு அணுவிற்கும் ஒரு குவாலிட்டி என்று இருக்கிறது, ஒரு மாஸ் என்று வந்துவிடுகிறது. ஆக இன்றைய அட்டாமிக் பிசிக்ஸ் ஆகட்டும், நியூக்ளியர் பிசிக்ஸ் ஆகட்டும், மாலிகுலர் பிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பல பகுதிகளை நாம் சரிவர புரிந்து கொள்வதற்கு நமக்கு காந்த தத்துவம் அவசியமாகிறது. ஆக காந்த தத்துவம் என்று சொல்லுகிற இந்த இயற்கையான இந்த காந்த தத்துவத்தை பிலாசபி முறையில் அணுகும்போது அங்கு மற்றொரு பிலசாபிக்கல் ஒரு பேசிஸ் வருகிறது. பொதுவாக நாம் நமது மதத்திலும் சரி, பொதுவாக ஆதி நிலை என்றும் அதிலிருந்து வருவதை அலை என்றும், நிலை என்றும் அலை என்றும் பிரித்து அந்த நிலை என்பதற்கு நாம் ஒரு உருவகம் கொடுத்து விட்டோம். பொதுவாக அந்த நிலை ஆன அந்த சுத்த வெளி என்பதற்கு நாம் ஒரு உருவகம் கொடுக்கும்போது அதை சிவம் என்று பார்க்கிறோம். அதை சிவம் என்று சொல்லும்போது அதற்கு நாம் பல வகையான உருவத்தை கொடுக்கிறோம். நிலையை நாம் சிவம் என்று சொல்லும்போது அலையை என்ன சொல்வது? அதை நாம் சக்தி என்று சொல்லுகிறோம். ஆக இங்கு சிவம் என்றால் அதற்கு இங்கு சக்தி என்று அலைக்கு பேர் வைத்து விடுகிறோம். இதையே நாம் வைஷ்ணவத்தில் பார்ப்போமானால் இங்கு அந்த நிலை என்பதற்கு விஷ்ணு என்று வைத்தால் இங்கு அந்த அலை என்பதற்கு ஒரு பெயர் லட்சுமியோ என்று ஒரு பெயர் வைத்து விடுகிறோம். ஆக இரண்டு நிலைகளாக நாம் பார்க்கிறோம் தத்துவத்தில். ஒன்று நிலை, அதற்கு ஒரு பெயர் கொடுக்கிறோம். ஒன்று அலை, அதற்கு ஒரு பெயர் கொடுக்கிறோம். அதே மாதிரியாக சுத்த வெளி என்ற இந்த தத்துவத்தில், விஞ்ஞானபூர்வமான தத்துவத்தில் சிவம் என்றும் சக்தி என்றும் இருந்த அந்த இரு நிலைகளைத்தான் நாம் இங்கு சுத்த வெளி என்றும் காந்தம் என்றும் பார்க்கிறோம். ஆக சுத்த வெளி என்பது இட்ஸ் அ கவுண்டர் பார்ட் ஃபார் சிவம். காந்தம் என்பது இட்ஸ் அ கவுண்டர் பார்ட் ஃபார் சக்தி. சக்தியை நாம் காந்தம் என்று பார்க்கிறோம். ஆக எந்த நிலையாக இருந்தாலும் சரி, நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சாதாரண ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, எங்குமே ஊடுருவி நிற்பது இந்த காந்த சக்தி தான். இதை பாரதியார் அழகாக கூறுவார். அது நட்சத்திரமாக இருந்தாலும் சரி,
நானாக இருந்தாலும் சரி, அந்த சக்தி என்னை உருவாக்கியது எந்த சக்தியோ அதே சக்தி தான் நட்சத்திரத்தையும் உருவாக்கியது. நட்சத்திரம் உருவாவதற்கு எந்த சக்தி அடிப்படையாக இருக்கிறதோ அதே காந்த சக்தி தான் என்னை உருவாக்குவதற்கும் அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்லுவார். எண்ணிற்கு அடங்காமல் எங்கும் பரந்தனவாய் விண்ணீர் சுடர்கின்ற மீனையெல்லாம் பண்ணியதோர் சக்தியே நம்மை சமைத்தது கான். இந்த அமைப்பை உருவாக்கிய சக்தி, அந்த நட்சத்திரத்தை உருவாக்கிய சக்தியும் ஒன்றுதான். அதுவும் காந்தம்தான், இதுவும் காந்தம்தான் என்று சொல்லுகிற போது, இந்த அமைப்பில், இந்த ஜீவன் என்ற இந்த அமைப்பில் அடைபெற்றிருக்கிற இந்த காந்தத்திற்கு நாம் ஒரு தனி பெயர் இட்டு விடுகிறோம். எப்படி மாலிகுலில் இருக்கிற காந்தத்திற்கு மாலிகுலர் எனர்ஜி என்றும், நியூக்ளியஸில் இருக்கிற காந்தத்திற்கு நியூக்ளியர் எனர்ஜி என்றும் சொல்வதை போல, இந்த ஜீவனில் அடைபெற்றிருக்கிற இந்த காந்தத்திற்கு, இந்த சக்திக்கு ஜீவகாந்தம் என்று சொல்லுகிறோம். இதை நாம் ஜீவகாந்தம் என்று சொல்லும்போது அதை அடுத்தாறு போல மைண்ட் என்ற ஒரு சொல்லிற்கு வருகிறோம். மனம். மைண்ட் என்பதற்கு சைக்காலஜியில் எத்தனையோ விதமான டெஃபினிஷன்ஸ்கள் கொடுத்திருக்கிறார்கள். வாட் இஸ் மைண்ட் என்பதற்கு ஒவ்வொரு டெஃபினிஷன் பார்த்தாலும் ஒவ்வொரு முறையாக இருக்கும். இந்திய நாட்டு தத்துவத்தில் மைண்ட் என்பதற்கு பல வகையான டெஃபினிஷன்ஸில் கூறுவார்கள். சைவ சித்தாந்தத்தில் அந்த மைண்ட் என்பதையே பலவிதமாக கூறுவார்கள். வைஷ்ணவத்தில் பலவிதமாக, மேனாட்டு தத்துவத்தில் கண்ட் பிலாசபி என்று மேனாட்டு தத்துவத்தில் மைண்ட் என்பதை பலவாறாக கூறுவார்கள். இத்தனையும் படித்து அதில் பெறாத ஒரு தெளிவு பிரம்மஞானத்தில் வாட் இஸ் மைண்ட் என்று வருகிறது. வாட் இஸ் மைண்ட்? எ சிம்பிள் டெஃபினிஷன் ஃபார் மைண்ட். அந்த காந்தம் என்ற அந்த ஜீவகாந்தத்தை வைத்துக்கொண்டே ஒரு டெஃபினிஷன் வருகிறது. எப்படி என்றால், அந்த ஜீவகாந்தம் இப்பொழுது தன்மாத்திரை அடைகிறது. ஒரு பொருளில் உள்ள ஜீவகாந்தம் தன்மாத்திரை அடைகிறது. உதாரணமாக ஒரு வெங்கல பாத்திரம் இருக்கிறது. அந்த வெங்கல பாத்திரத்தில் மாலிகுல்ஸினுடைய கூட்டு தான் அங்கே இருக்கிறது. மாலிகுல்ஸினுடைய கூட்டு தானே அந்த பாத்திரம். ஆக ஒவ்வொரு மாலிகுலும் அங்கு ஒரு காந்தம் அடைபட்டு கிடக்கிறது. இப்பொழுது அந்த வெங்கல பாத்திரத்தை சுண்டினால் என்ன வருகிறது? அதிலிருந்து ஒரு வெங்கல பாத்திரத்தை எடுத்து அப்படி சுண்டினால் அதிலிருந்து ஒலி வருகிறது, சவுண்ட் வருகிறது. ஆக இப்பொழுது என்ன நடக்கிறது? அங்கே மாலிகுல் என்ற அங்கு இருக்கிற காந்தம், அந்த பொருளில் உள்ள காந்தம் தன்மாத்திரை அடைந்து இப்பொழுது ஒலியாக வருகிறது. ஆக பாத்திரத்தினுடைய அந்த மாலிகுல் இருக்கிற காந்தம் ஒலியாக தன்மாத்திரை அடைகிறது. அதே சமயத்தில் ஒரு பூ, ஒரு ரோஜா பூ என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த ரோசா பூ இதழ்களை பார்த்தால் அங்கும் ஒரு மாலிகுலர் காம்பினேஷன்ஸ், வேதான்களின் கூட்டு. அந்த வேதான்களின் கூட்டுகளுக்கு இடையே அங்கும் ஒரு காந்தம் இருக்கிறது. அந்த ரோசா பூவில் உள்ள காந்தம் எதுவாக தன்மாத்திரை அடைகிறது? மனமாக, ஸ்மெல்லாக தன்மாத்திரை அடைந்து வருகிறது. ஆக அந்த ரோசா பூவின் ஸ்மெல் என்பது என்ன? ரோசா பூவில் உள்ள காந்தம் தன்மாத்திரை அடைந்து வருவதுதான் அந்த ஸ்மெல். அதே சமயத்தில் ஒரு நீர் என்று எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக ஒரு காஃபி என்று எடுத்துக்கொள்வோம். அந்த காஃபி என்பது என்ன? வேதான்களின் ஒரு கூட்டு, அங்கே ஏற்பட்டிருக்கிற ஒரு காந்த களம், அவைகளில் இருக்கிற ஒரு காந்த களம். அந்த காந்த களத்தின் சுவைதான் நான், அந்த தன்மாத்திரை அடைந்துதான் நான் அதை சுவையாக இருக்கிறது என்று சொல்லுகிறேன். ஆக அங்கே சுவை என்பது என்ன? அதிலுள்ள காந்தத்தை நான் அறிகிற ஒரு விதம்தான் சுவை. அங்கு தன்மாத்திரை அடைகிறது, சுவையாக தன்மாத்திரை ஆகிறது. ஆக இந்த காந்தம் பலவாறாக தன்மாத்திரை அடையும். அது இருக்கிற அமைப்பை பொறுத்து தன்மாத்திரை அடைகிறது. ஆக ரோசா பூவில் அது மனமாக, ஸ்மெல்லாக, காஃபி என்று சொல்லுகிற அந்த பதார்த்தத்தில் அது சுவையாக, வெண்கல பாத்திரத்தில் அது ஒலியாக வருகிறது. அதே மாதிரி அந்த பல்ப் என்று இருக்கிற அந்த ஃபிலமெண்ட் இருக்கிறதே, அதை எக்ஸைட் செய்யும் போது அங்குள்ள காந்தம் எதுவாக தன்மாத்திரை, லைட்டாக தன்மாத்திரை அடைந்து வருகிறது. ஆக அமைப்பை பொறுத்து அது தன்மாத்திரை அடைகிறது. அதே மாதிரி இந்த ஜீவனில் உள்ள காந்தம், இந்த ஜீவனில் ஒரு காந்தம் இருக்கிறது. இது எதுவாக தன்மாத்திரை அடைகிறது? இது இந்த ஜீவனின் மைண்ட், மனமாக தன்மாத்திரை அடைகிறது. ஆக வாட் இஸ் மைண்ட்? It is only the physical transformation of the biomagnetism.
It is a physical transformation of the biomagnetism in me. The simplest definition for mind. What is mind? The physical transformation of the biomagnetism in the system is called mind. ஆக ஒரே ஞானம், இந்த பிரம்ம ஞானம் இயற்பியல் தத்துவத்தை விளங்குவதற்கும் ஏற்கனவே நம்மில் இருக்கிற பிலசாபிக்கல் தத்துவத்தை விளங்குவதற்கும் சைக்காலஜி போன்ற அந்த மனம் என்பதை அறிந்து கொள்வதற்கும் ஒரே ஞானம் உதவியாக இருக்கிறது, அந்த பிரம்ம ஞானம். ஆக அந்த பிரம்ம ஞானத்தை இன்று லட்சோப லட்சம் மக்கள் இன்று தமிழ்நாடு முழுவதுமாக இன்று அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மன்றங்களிலும் ஒவ்வொரு பயிற்சி முகாம்களிலும் வேதாங்கள் என்றால் என்ன, யோகாங்கள் என்றால் என்ன, தத்துவங்கள் என்றால் என்ன என்று ஒவ்வொரு இன்று லட்சோப லட்சம் மக்கள் அதை உணர்ந்து அதை விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக லட்சோப லட்சம் மக்கள் விவாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக அந்த பிரம்மஞானத்தை மகரிஷி அவர்கள் தந்திருக்கிறார்கள். இதை ஒரு சாதாரண மனித நிலையிலிருந்து இந்த இத்தனை விஷயங்களையும் தர முடியாது. சாதாரண ஒரு நிலையிலிருந்து லட்சோப லட்சம் மக்கள் விவாதிக்கக்கூடிய ஒரு சிந்தனையை தர முடியாது. மகரிஷி அவர்கள் அந்த இறைநிலையோடு ஒன்றி, அந்த இறைநிலையினுடைய அந்த 0 பாயிண்ட் எனர்ஜி என்று சொல்லுகிறோமே, அந்த இறைநிலையோடு ஒன்றி டைரக்டாக அந்த இறைநிலையிலிருந்து பெற்ற தனது அனுபவங்களை பிரம்மஞானமாக தந்திருப்பதால், அந்த இறைநிலை அனுபவமாக அது வருவதால், இட் இஸ் த சிம்பிளஸ்ட் ட்ரூத். It encompasses everything. It encompasses everything because it is coming from the pure static, that quivering state. ஆக அந்த அனுபவத்தோடு வருகிற இந்த பிரம்மஞானத்தை நாம் எந்தெந்த துறையில் இருக்கிறோமோ அந்தந்த துறைக்கு நாம் அதை எடுத்துக்கொண்டு அந்த துறை முன்னேற்றுவதற்கான, அந்த துறையில் உள்ள சில சிக்கல்களை தீர்ப்பதற்கான முறையில் நாம் அவைகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். சிலர் மருத்துவராக இருக்கலாம், சிலர் கெமிஸ்டாக இருக்கலாம், சிலர் பிசிசிஸ்டாக இருக்கலாம். ஆகவே இன்றைய இந்த விஞ்ஞான கூட்டத்தில், குஃபா என்கிற இந்த விஞ்ஞான கமிட்டியில் அத்தனை பேர்களுமாக ஒருங்கிணைத்து பிசிசிஸ்ட், கெமிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேர்களாக ஒருமித்த இந்த கமிட்டி நாளைய விஞ்ஞானத்தின் மாற்றத்திற்கு ஒரு அடிப்படையாக அமைகிறது. பொதுவாக ஆன்மீகவாதிகள் என்று கூறுகிற மதவாதிகள் பொதுவாக விஞ்ஞானிகளை சந்திப்பது இல்லை. அவர்கள் விஞ்ஞானிகளை சந்திக்கவும் முடியாது. ஏனென்றால் ஒரு சில கேள்விகளிலேயே அவர்களுடைய தத்துவங்களும் கோட்பாடுகளும் வீழ்ந்துவிடும். ஆகவேதான் அவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைகளும் தத்துவங்களும் வீழ்ந்துவிடும் என்ற பயத்தினால்தான் அவர்கள் விஞ்ஞானிகளை சந்திப்பதே கிடையாது. ஆகவேதான் விஞ்ஞானிகளுடைய சரமாரியான கேள்விகளுக்கு தனது கோட்பாடுகளில் இடம் இல்லை என்பதால் அவர்கள் அதை சந்திப்பது இல்லை. ஆனால் மகரிஷி அவர்களை விஞ்ஞானிகள் சந்திக்க வேண்டும் என்று விரும்பி அவர்களாகவே ஒரு கமிட்டியை ஏற்பாடு செய்தார்கள். அவர்களாகவே விஞ்ஞானிகளை கொண்டு ஒரு கமிட்டியை ஏற்பாடு செய்தார்கள். விஞ்ஞானிகள் என்னை கேள்வி கேட்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களாகவே கேள்வியை அந்த அமைத்து அவர்கள் அதுக்கு பொருளுதவியும் செய்து வருகிறார்கள். பொருளுதவியும் செய்து என்னை கேள்வியை கேளுங்கள் என்று சொன்ன ஒரு முதல் ஆன்மீகவாதி மகரிஷியாகத்தான் இருக்க முடியும். ஆக அந்த ஆன்மீகவாதி ஏன் அத்தனை தைரியத்துடன் விஞ்ஞானிகளை சந்திக்கிறார் என்றால், he is clear and simple. Everything here is obtained by a pure logic. Logic is the base for all these things. Since it is based on logic, it is applicable to science, philosophy and psychology. ஏன் பிரம்மஞானம் என்ற ஒரு சிறு இந்த ஒரு புத்தகம் ஏன் இது அத்தனைக்கும் பொதுவாக அமைகிறது என்றால், காரணம் it is based purely on logic and therefore it is applicable for science, philosophy and psychology. And wherever, whether it is science or philosophy, wherever logic is lacking,
And because of that, wherever there is a difficulty, this pure logic will come and will fill up the gap. அதுதான் இந்த பிரம்மஞானத்தின் சிறப்பு. So the logic in Brahmanyanam is able to fill up the gaps in the logic of science, in the logic of philosophy, in the logic of psychology. என்ற அந்த அரிய பொக்கிஷத்தை பெற்றுள்ள நாம், இந்த கூஃபா கமிட்டியில் அமர்ந்துள்ள நாம் இன்னும் இந்த கூஃபா கமிட்டியை விரிவாக்கி இதை பல திசைகளில் கொண்டு போவதற்காக நாம் இன்னும் அதிகமான நேரத்தை செலவிட வேண்டும் என்பதுதான் எனது ஆவை. மகரிஷியினுடைய அந்த வேகம் நமக்கு இருக்கிறதா என்பது கொஞ்சம் சிறிது சந்தேகமே. எவ்வளவு சீக்கிரத்தில் இது உலகத்திற்கு போய் சேர வேண்டும் இருக்கிற அந்த ஆதங்கமும் அந்த வேகமும் நம்மிடம் இருக்கிறதா என்பது சிறிது சந்தேகமே. ஆக நாம் இன்னும் சற்று வேகமாக செயல்பட்டு மகரிஷியின் இந்த அற்புதமான லாஜிக் என்று சொல்லுவ தர்க்க ரீதியான பிரம்மஞானத்தை உலகம் முழுவதுமாக பரப்ப செய்வதுதான் நமது குறிக்கோளாக அமைய வேண்டும் என்று கூறி இந்த உரைக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி, மகரிஷி அவர்கள் இந்த நூற்றாண்டின் மட்டும் அல்லாது 2 நூற்றாண்டுகள் வாழ்ந்து அவருடைய தத்துவங்கள் மலர்ச்சியுற்று, அவருடைய தத்துவங்கள் மூளை முடுக்கெல்லாம் சென்று விஞ்ஞானமும் தத்துவமும் மலர்ச்சியுற்று பொங்க போகிற அந்த காலங்களிலும் அவர் வாழ வேண்டும். 2 நூற்றாண்டுகளில் அவர் வாழ வேண்டும். அந்த ராமானுஜர் 2 நூற்றாண்டுகளில் வாழ்ந்தார். அந்த ஆன்மீகவாதியைப் போல மகரிஷி அவர்களும் 2 நூற்றாண்டுகள் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு நம்முடைய ஒரு ஆசையை, நமது ஆர்வத்தை, நமது வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு, அந்த ஆழ்வார் கூறியதைப் போல மகரிஷி அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வாழ அந்த இறைநிலை அவரை வாழ்த்தும் என்று ஆசையோடு விரும்பி வணங்கி இந்த உரையை முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க.